இலங்கை தமிழ் கேட்டால் இதயம் இனிக்கும். இலங்கை தமிழ் கேட்டால் இதயம் இனிக்கும். இன்னிசை கேட்டது போல் செவிகள் கழிக்கும். இன்னிசை கேட்டது போல் செவிகள் கழிக்கும். உத்தம நபிகளாரின் திருப்புகழை ஓங்கி உரைக்கும் உன்னத சொற்பொழிவாளர். உணர்ச்சி பிழம்பாகி நமக்கும் உணர்வூட்டி உள்ளத்தை உருக்கும் உரைவீச்சாளர். வஹாபிகளுக்கு இவரது நாவு வாளாயுதம். வஹாபிகளுக்கு இவரது நாவு வாளாயுதம். இவர் வாய் திறந்தால் அவர்களின் தலையில் இடி இறங்கும். இவர் வாய் திறந்தால் அவர்களின் தலையில் இடி இறங்கும். இலங்கையில் சுன்னத் வல் ஜமாஅத்தை பேணி காக்கும் அல்ஹாஜ் மௌலவி அஹமது ஃபதீல் ஆலிம் காசிமி கலீஃபத்து ரிஃபாயி பிரதம ஹதீப் ஜெவடகர ஜும்மா பள்ளிவாசல் இமாம் அவர்களை அன்போடு உரையாற்ற வருமாறு வருக வருக என வரவேற்கின்றோம். Alhamdulillah alladhi hadana li hadha wa ma kunna linahtadiya laula an hadana Allah. Assalatu wassalamu ala sayyidina wa nabiyyina wa maulana Muhammad ibn Abdillah wa ala alihi wa ashabihi jundillah amma ba'd. கண்ணியத்துக்குரிய மகிமைக்குரிய சிறப்புக்குரிய அருமை தூதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பேரரான ஜமாலியா சையது கலீல் அவுன் மௌலானா அல் ஹசனி வல் ஹுசைனி வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, ஏனைய வெளிநாடுகளில் இருந்து எங்களுடைய உயிரை விட மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொன்னான இவ்விழாவை சிறப்பித்து வைப்பதற்காக நம்முடைய இந்த ஈழமணி திருநாட்டுக்கு வருகை தந்திருக்கிற அருமை பெருமைக்குரிய சகோதரர்களே, அதிலும் விசேஷமாக ஸ்ரீலங்காவிலே இந்த மீலாத் விழாவில் எதிர்பார்க்கப்படுகிற ஒரு சிறப்பு பாடகர் அபுல் பரக்காத். பாட்டின் மூலம் அவர்கள் கொள்கைவாதிகளுக்கு கஷையடி கொடுப்பார்கள். அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள். அது போன்று இந்த விழாவுக்கு சிறப்பு பேச்சாளராக வருகை தந்திருக்கிறார்கள் அப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்கள், அப்துல் காதர் மஹலரி அவர்களெல்லாம் கலீல் அவுன் மௌலானா வலியுல்லா அவர்களின் அழைப்பினால் வந்தாலும் கூட ஸ்ரீலங்காவிலே ஏனைய பல ஊர்களுக்கு அவர்கள் அழைக்கப்பட்டு அங்கும் போய் உரையாற்றி அவர்களால் முழு ஸ்ரீலங்கா நாடும் பயன்பெறுகிற ஒரு பெரும் வாய்ப்பாக இந்த மீலாத் வைபவம் அமைகிறது. அப்படி வருகை தந்துள்ள அந்த சிறப்புக்குரிய பேச்சாளர்களே, ஏனைய என்னுடைய கண் முன்னால் இருக்கின்ற எல்லா சகோதரர்களும் இப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கின்றார்கள். சையத் ஹாரிஸ் மௌலானா அவர்கள் ஒரு காலத்திலே அவருடைய மாணவனாக நான் இருந்தேன். அவர்களுக்கும் எல்லோருக்கும் சேர்த்து
என்னுடைய இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சையத் கலீல் மௌலானா நாயகம் வாப்பா நாயகம் என்று செல்லமாக ஆத்மீக தந்தை புழக்க பேச்சிலே வாப்பான்னு சொல்கிறோம். அவர்களுடைய பிள்ளைகள் முரீதுகள் அவர்கள் என்னிடத்திலே வேண்டினார்கள், ஹஜ்ரத் நீங்க அவுலியாக்களை பற்றி பேச வேண்டும் என்று வேண்டினார்கள். நான் சிறப்பு சந்தானத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டேன். நான் நினைக்கிறேன் அப்படி என்னுடைய வேண்டியவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். நல்ல ஒரு விடயம், அறிய வேண்டிய ஒரு விடயம். பல ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பு மிக்க இந்த மஜ்லிஸிலே உரையாட்டி இங்குள்ள எல்லா சகோதரர்களும் வெளிநாட்டு சகோதரர்கள் நான் வந்தவுடனே முகமலர்ச்சியோடு வந்தீங்களா, சுகமா இருக்கிறீங்களா எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. இங்கே எலோன்ஸ் பண்ணிய அந்த பெரிய மனிதர் அவர் வேற யாரையோ தான் சொல்றாருன்னு நான் நினைச்சு கொண்டேன். பார்த்தா கடைசி நேரத்தில் கொண்டு வந்துட்டார். அவரை சொல்ற அளவுக்கு நான் இல்லை என்றாலும் இந்த இடத்திலே தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற ஷேக் நாயகம் அவருடைய வர்க்கத்தினால் அல்லாஹ் தஆலா அவர் சொல்வது மாதிரியே ஆக்கி வைக்கட்டும். அவுலியாக்களை பற்றி அறிவது அவ்வளவு பெரிய ஒரு காரியம் அல்ல. அதாவது அவுலியாக்களை அறிவது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அவுலியாக்கள் அவர்களை நாங்கள் சுன்னத் ஜமாஅத்தினர் கொண்டாடுகிறோம், அவர்களை தேடி அழைகிறோம், அவர்களுடைய துஆ பரக்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி அவுலியாக்களை நாம் அறிந்து தெரிந்து கொள்வது அவசியமா தேவையா என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டால் எங்குமே போக வேண்டிய அவசியம் இல்லை. அது சம்பந்தமான ஹதீசுகள் ஏனைய நம்முடைய முன்னோர்களான இமாம்கள் பெருந்தகைகள் வழிமாடுகளுடைய விளக்கங்கள் இருக்க அவைகளை சொன்னால் அவைகளுக்கு மறுப்பாக வழிமாறுகளை ஏற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொல்வார்கள். அப்படி சொல்வதனால் மறுக்க முடியாத ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? குர்ஆன். குர்ஆனிலே அதிகமான சூறாக்கள் ஆயத்துகள் அவுலியாக்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்திலே ஒரு சகோதரர் ஒரு நாள் கேட்டார், அவுலியாக்களை பற்றி எல்லாரும் கொண்டாடுறாங்க, அவங்களை பெருமைப்படுத்துறாங்க, அவங்களை பற்றி குர்ஆன்ல ஒரு இடத்துல தானே சொல்லப்பட்டிருக்குது என்று சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்ன அப்படி இல்லையே, குர்ஆனில் அதிகமான இடங்களில் அவுலியாக்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. அப்படி நான் சொல்லுங்க பாப்ப, ஒரு இடம் தான் எனக்கு தெரியும். நான் கேட்டேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடம் என்னிடம்? அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். எல்லாருக்கும் பாடமான ஒரு ஆயத். அதைத்தான் நாங்க போறவான எங்கட வகுப்புகள்ல எங்களுக்கு எங்கட ஆசிரியர்கள் போதிக்கிறாங்க. வேற எந்த ஆதாரமும் குர்ஆன் அவுலியாக்களை பற்றியே என்ன பயிர் என்ன சொல்றீங்க நீங்க? குர்ஆனை எடுத்து பாருங்க. குர்ஆனில் முதலாவது சூரா ஃபாத்திஹா, அங்கு அவுலியாக்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு துஆ. அப்படி இருந்தாலும் நல்லடியார்கள் என்று சொல்ற அவுலியாக்களை நாம் நல்லடியார்கள் சொல்றோம். அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நல்லடியார்கள் போன பாதையை காட்ட சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஆதாரம். அடுத்ததாக இரண்டாவது சூரா என்ன சூரா? சூரத்துல் பக்ரா. பக்ரா என்ற ஒரு மாடு, மாட்டுடைய வரலாறு சொல்லப்படுகின்ற ஒரு சூரா. நான் அந்த நண்பர்கிட்ட கேட்டேன், அது
யார் வளர்த்த மாடு? நம்முடைய ஸ்ரீலங்காவிலே இருக்கிற ஒரு அப்புஹாமி அல்லது சோமபால வளர்த்த மாட்டையா அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்றான்? இல்ல. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே குர்ஆனில் ஆக பெரிய ஒரு சூரா 2 அரை ஜுஸ்கள் கிட்டத்தட்ட அமைகிறது. அவ்வளவு பிரம்மாண்ட பெரிய ஒரு சூறாவிலே அல்லாஹ் தஆலா ஒரு மாட்டுடைய வரலாறை சொல்லி காட்டுகிறான். அந்த மாடு யாருடைய மாடு? யார் வளர்த்த மாடு? ஏன் அல்லாஹ் தஆலா மாட்டை பற்றி குர்ஆனிலே சொல்ல வேண்டும்? உலகத்திலே எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும் பொழுது மாட்டை ஏன் அல்லாஹ் சொல்லணும்? அது என்ன தெரியுமா விடயம்? அது ஒரு நல்லடியார் வளர்த்த மாடு, ஒரு சாலிகான, ஒரு இறை நெருக்கம் பெற்ற, அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு நல்லடியார் வளர்த்த மாடு. அந்த மாட்டின் சம்பவம் சொன்னால் எனக்கு நீங்க தந்த நேரம் முடிப்போம். ஆகவே அந்த மாட்டை பற்றி தஃசீர்களில் ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே அந்த வரலாறு வருகிறது. யார் அதை வளர்த்தார்கள் என்ற அந்த வரலாறுகள் வருகிறது. பனூ இஸ்ரவேலருடைய காலத்தில் ஒரு பெரிய நல்ல ஒரு மனிதர், சாலிகான மனிதர் என்று முஸ்லிம் ஷரீஃபிலே அவருடைய வரலாறு சொல்லப்படுகிறது. சாலிகான மனிதர் பொழுது அவுலியாக்களை விட அந்தஸ்து குறைந்தவர், ஆனால் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்ற ஒரு நல்லடியார். ஆகவே அந்த சாலிகான ஒரு நல்ல மனிதர் வளர்த்த மாட்டை பற்றி அல் குர்ஆனில் மிக முக்கியமான சூரா சூரத்துல் பக்ரா. அந்த பக்ரான பேரே அந்த மாட்ட பேரை வச்சுட்டாங்க. அப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அவுலியாக்களை பற்றி சொல்வதோடு அவங்க வளர்த்த மாட்டை பற்றியும் சொல்லி இருக்கிறார். ரூஹுல் பயான் என்ற தஃசீரிலே எழுதுகிறார்கள், 10 விதமான ஜீவங்கள், உயிரினங்கள் சொர்க்கம் போகிறது. சொர்க்கம் படைத்திருப்பது அல்லாஹ் தஆலா எங்களுக்காக. அப்படி நல்லடியார்களுக்காக வேண்டி படைக்கப்பட்ட அந்த சொர்க்கம், அந்த சொர்க்கத்திலே ஆடு, மாடு, பறவைகள், வேற உயிரினங்களுக்கு அங்கு எந்த வேலையுமே இல்லை. அப்படி இருந்தும் அல்லாஹ் தஆலா சில மிருகங்களை, சில ஜீவங்களை, உயிரினங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறான். 10 விதமான உயிரினங்கள் சொர்க்கம் போகிறது. அந்த 10 உயிரினங்களும் எவை என்று நாம் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அந்த 10 உயிரினங்களும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களின் மீது தொடர்பு வைத்த உயிரினங்கள். எப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறார்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நேசித்த உயிரினங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோடு தொடர்பு பட்ட உயிரினங்கள். அந்த உயிரினங்களில் இந்த மாடும் அடங்குகிறது. இந்த மாடு சொர்க்கம் போகிறது. மாட்டுக்கு என்ன வேலை சொர்க்கத்திலே? மாடு ஏன் சொர்க்கம் போக வேண்டும்? நல்லடியார்களோடு இணங்கி ஒன்றுபட்டு அன்பாக இருந்த ஒரே காரணத்துக்காக அந்த மாடு சொர்க்கம் போகிறது என்று அந்த தஃசீரிலே எழுதி வைத்திருக்கின்றார்கள். சரி, அதற்கு அடுத்ததான சூரா, முதலாவது சூறாவிலே அவுலியாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான். இரண்டாவது சூறாவிலும் நல்லடியார் வளர்த்த ஒரு மாட்டை பற்றி சொல்லி இருக்கிறான். மூன்றாவது சூறாவை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆல இம்ரான். இம்ரானுடைய குடும்பம் என்பது அந்த சூறாவுடைய கருத்து. இம்ரான் என்பவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு நபி அல்ல, ஒரு நல்ல மனிதர், ஒரு உன்னதமான, ஒரு சாலிகான ஒரு நல்ல மனிதர். ஒரு நல்ல மனிதரை பற்றி மட்டுமா சொல்லுகிறார்? நல்ல மனிதரின் குடும்பம், நல்ல ஒரு மனிதர், சாலிகான ஒரு மனிதர், இறைநெருக்கப்பட்ட ஒரு மனிதர், அந்த மனிதரின் குடும்பத்தின் வரலாறை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மூணாவதான சூரத்தாக அமைத்து வைத்திருக்கிறார். அப்படி சொல்ல போல அந்த
சொல்லுறார் பாருங்க, இதெல்லாம் மறைச்சி இதெல்லாமே இருட்டடிப்பு செஞ்சு எங்களுக்கு போதிக்கிறாங்களே எங்களோட ஆசிரியர்கள். நான் இன்னும் வைக்கிறப்பா அந்த ஆல இம்ரான் அவங்களோட குடும்பத்துல வந்தவங்க தான் மரியம் அலைஹிஸ்ஸலாம். ஆல இம்ரான் உடைய மனைவியுடைய பெயர் ஹன்னா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை ஹன்னா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இம்ரான் என்ற அந்த சாலிகான நல்ல மனிதர் திருமணம் செய்து இல்லற வாழ்வில் இனிதே வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். பல ஆண்டுகள் கடந்தும் அவர்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லாமல் இருந்தது. அவர்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே தனக்கு ஒரு குழந்தை வேண்டும், பிள்ளை செல்வம் வேண்டும் என்று பல ஆண்டுகளாக பிரார்த்தனை செய்து கடைசியிலே அவர்கள் ஒரு நேர்ச்சை வைத்தார். அந்த நேர்ச்சையை பற்றியும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நதத்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரன் ஃபதகப்பல் மின்னி. அன்னை ஹன்னா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னுடைய வயிற்றிலே உருவாகிற சிசு அந்த குழந்தையை உனக்காக வேண்டி நான் நேர்ச்சை வைக்கிறேன் என்று நேர்ச்சை வைத்துக் கொண்டார்கள். நேர்ச்சைக்கு பின்னால் பல்லாண்டு காலம் அவர்கள் எதிர்பார்த்த அந்த அன்பு குழந்தை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வழங்கிவிட்டார். அவர்கள் பெற்ற பின்னால் ஹன்னா நாயகி பார்க்கிறார்கள், நான் இன்னி வலதுஹா உன்சா, ஒரு பெண் பிள்ளை அல்லவா நான் பெற்றிருக்கிறேன், நான் நேர்ச்சை வைத்திருக்கிறேன் இந்த குழந்தையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பதற்கு, ஆனால் பெற்றிருப்பது ஒரு பெண் குழந்தை. அப்படினால் என்னுடைய நேர்ச்சையை நான் நிறைவு செய்வதற்கு இந்த குழந்தையை கொண்டு போய் அல்லாஹ் தஆலாவுடைய இல்லமாகிய பைத்துல் முகத்திஸிலே கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும், கொண்டு போய் வைக்க வேண்டும். அப்படி பெண்கள் அல்லாஹ்வுடைய திருவீட்டில் ஒப்படைக்க அவர்கள் பொருத்தமில்லை என்றாலும் நேர்ச்சையை நிறைவு செய்துதான் ஆக வேண்டும், மறுக்க முடியாது. ஆகவே ஒரு வெள்ள துணியிலே தன்னுடைய அருமை குழந்தை மரியம் அலைஹிஸ்ஸலாம் பச்சிளம் குழந்தையை சுத்தி கொண்டு போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே வைத்து விட்டு வந்து விட்டார்கள் ஹன்னா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நேர்ச்சியை நிறைவு செய்தார்கள். அல்லாஹ்வுக்காக தனக்கு கிடைத்த அந்த குழந்தையை கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது அந்த குழந்தையை யார் பொறுப்படுத்தி வளர்ப்பது? அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா அதை நிர்வகிக்கிறவர்கள், பராமரிக்கிறவர்கள், பாதுகாக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள் ஒரு பெரும் கூட்டம் ஒன்று அங்கே இருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்குமே அந்த குழந்தையை நான் பொறுப்பேற்க வேண்டும், எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஆசை. ஏன் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் திருமுகம் சந்திரன் போன்று ஜொலிக்கிறது. அப்படியான ஒரு குழந்தையை தாம் பெற்றுக் கொண்டால் அதன் மூலம் எனக்கு எவ்வளவோ பெரிய பாக்கியங்கள் கிடைக்கும். அவர்கள் எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள், விரும்புகிறார்கள். கடைசியிலே அவர்கள் என்ன முடிவுக்கு வந்தார்கள்? சீட்டு போட்டு யாருடைய பெயர் வருகிறதோ அவர்தான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்தார்கள். அப்படி தீர்மானத்துக்கு வந்து பெயர்களை எழுதி அவங்கள காலத்தில் உள்ள ஒரு முறைப்படி அந்த சீட்டுகளை போட்டு பார்த்தால் யாருடைய பெயர் வந்தது தெரியுமா? அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வகஃபலஹா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ளுமாறு அல்லாஹ் தஆலா செய்தார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் பச்சிளம் குழந்தை, அந்த குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை அல்லாஹ் தஆலா ஜக்கரியா
ஒப்படைத்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அந்த குழந்தையை பொறுப்பேற்று கொண்டு போய் பள்ளி வாசலிலே மிஹ்ராபுக்குள்ளே வைத்தார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா அந்த பள்ளி வாசலில் மிஹ்ராபுக்கு உள்ளே மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு போய் வைத்தார்கள். வைத்துவிட்டு சற்று அந்த இடத்தை விட்டு அகன்று வருகிறார்கள். வந்து அவர்கள் சிந்திக்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. ஏராளமானவர்கள் அந்த குழந்தையை வளர்க்க விரும்பினார்கள், போட்டி போட்டார்கள், முன் வந்தார்கள், எதிர்பார்த்தார்கள். அத்தனை எதிர்பார்ப்புக்கும் மத்தியில் எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நான் சரியாக சீராக செவ்வனே அந்த பிள்ளையை வளர்க்கும் பொறுப்பை செய்ய வேண்டும். எந்த விதமான தடங்களும் குறைகளும் என்னால் ஏற்படாத முறையில் நான் அந்த குழந்தையை கவனிக்க வேண்டும். உரிய நேரத்தில் அமுதூட்ட வேண்டும். பிள்ளையை உரிய நேரத்தில் பராமரித்து பாதுகாக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு கற்பனை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அப்படி அவர்கள் சிந்தனை செய்து விட்டு திரும்ப குழந்தை இருக்கின்ற இடத்துக்கு போகிறார்கள். போய் பார்க்கிறார்கள், அந்த குழந்தை இந்த உலகிலே இல்லாத ஒரு வகையான படத்தை கையிலே வைத்து அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆச்சரியம் அடைகிறார்கள் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யார் இந்த குழந்தைக்கு இப்ப இந்த உணவை இந்த பழத்தை கொண்டு வந்து கொடுத்தது யார்? அங்க பார்த்தாங்க, வரலையே, இது எப்படி கிடைச்சது? தனக்கு விடை காண முடியாமல் இருந்தது. திரும்ப ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வெளியே வாராங்க. இன்னும் சற்று நேரங்கள் தாமதித்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இருக்கின்ற இடத்துக்கு போகிறார்கள். வேறு விதமான பழத்தை வைத்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே சாப்பிட்ட பழம் இல்லை, இப்பொழுது வேறொரு சாப்பிட்டு யார்? இப்ப வந்தது யார்? அப்போ யாரு கொண்டு வந்தது? தன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. ஒரு இறைநேச செல்வி, அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற ஒரு இறைநேசருக்கு அவர்களின் மூலம் அல்லாஹ் தஆலா வெளியாக்குகிற கராமத். இது மூஜிதாத் அல்ல. ஏன் தெரியுமா? மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி அல்ல, ஒரு நபியுடைய தாய். பெண்கள் நபிமார்களாக வரவில்லை. ஆகவே இந்த விடயம் கராமத். இந்த கராமத் எங்கே வருகிறது? அல் குர்ஆனிலே வருகிறது. ஆகவே அல்லாஹ் தஆலா அன்று நடந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை பின்னால் வருகிற ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துகளாகிய எங்களுக்கு சொல்லித் தருகிறான் குர்ஆனிலே. அப்படி இந்த விடயம் குர்ஆனில் வராவிட்டால் எங்களுக்கு இந்த விடயம் தெரியாது. ஆகவே இறை நெருக்கம் பெற்ற நல்லடியார்களுக்கு எப்படியெல்லாம் கௌரவம், சிறப்பு, அந்தஸ்து, மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுவும் அல்லாஹ் தஆலாவினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நம் அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்ட வந்த குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அவுலியாக்கள் தேவையில்லை, அவசியம் இல்லை. அவங்க பாட்டு இருக்கணும், நாங்கள் பாட்டு இருக்கணும், நாங்கள் இந்த வருஷமும் பெரிசாக்கி கொண்டு அவரை காலைக்கு போகணும், அவரை கையை போகணும், அவருக்கு நாங்கள் பரக்கத் எல்லாமே அப்படி கேட்கிறவர்கள் விளங்கிக் கொள்ளட்டும். எந்த குர்ஆனை நீங்களும் நாங்களும் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த குர்ஆன் தான் இந்த வரலாறை சொல்லி காட்டுகிறது. இப்பொழுது ஒரு இறைநேச செல்வி அவர்கள் காட்டுகிற கராமத்தை பார்த்து ஆச்சரியம் அடைவது யார்? ஒரு நபி. நபியுல்லா, அல்லாஹ்வுடைய நபி. அல்லாஹ்வுடைய நபிமார்களில் ஒருவருக்கு ஆச்சரியம் ஏற்படுகிறது. எப்படியப்பா இவங்க இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடுறாங்க? நாளை மறுமையிலே நாம் எல்லோருமே சொர்க்கம் செல்லுவோம். அங்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உணவு தருவான். குல்லமா ருதிகு மின் சமரத்தின்
திரும்ப அவருக்கு மாம்பழம் கொடுக்கும் பொழுது அவர் சொல்வார், முன்னாலே சாப்பிட்ட பழம் தான் அப்படி சொல்லி கையெழுத்து வாயில வச்சா ருசி வேறையான. அப்படி ஒரு சொர்க்கவாதி 1000 மாம்பழம் சாப்பிட்டால் 1000 விதமான ருசி அதிலே இருந்து வெளியாகிக் கொண்டே இருக்கும். தோற்றத்தில் ஒன்றாக இருக்கும், பேரு ஒன்றாக இருக்கும், ஆனால் ருசியிலே மாற்றம் இருக்கும் என்று அல் குர்ஆனிலே சொர்க்கவாதிகளுக்கு கொடுக்கிற உணவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இப்பொழுது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போனார்கள், அவங்க சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. வந்தார்கள், திரும்ப போனார்கள், சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். வந்தார்கள், திரும்ப போனார்கள், அப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இதை அல் குர்ஆனிலே எப்படி சொல்லி காட்டுகிறான்? குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியால் மிஹ்ராப வஜத இந்தஹா ரிஸ்கா. குல்லமா தஹல, நுழையும் பொழுதெல்லாம் மிஹ்ராபுக்கு உள்ளே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிரவேசிக்கும் பொழுதெல்லாம், ஒரு தடவை 2 தடவை 100 தடவை இல்லை, அது 1000 தடவையாக இருந்தாலும் சரி, நுழையும் பொழுதெல்லாம் வஜத இந்தஹா ரிஸ்கா, அங்கே உணவு பதார்த்தங்கள் இருப்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள், பெற்றுக் கொண்டார்கள். ஆச்சரியத்திலே மூழ்கி போன ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா மரியம், மரியமே, அன்னா லகி ஹாதா, பச்சிளம் குழந்தையை பார்த்து யாரிடத்தும் கேட்க முடியாது, பார்த்தால் யாருமே தென்படுவதில்லை, யாரும் இங்கு வருவதும் இல்லை போவதும் இல்லை, அப்படின்னா இதை கொண்டு வாரது யார்? ஆகவே இப்பொழுது குழந்தை இடத்திலே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், யா மரியம், மரியமே, அன்னா லகி ஹாதா, எங்கிருந்து நீங்கள் இதை பெற்றுக் கொள்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா குழந்தைக்கு பேசும் சக்தியை கொடுத்தார். காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இருந்து நான் அதை பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் அல்லாஹ் தஆலா மலக்குகளின் துணையோடு சொர்க்கத்திலிருந்து நேரத்துக்கு காலத்துக்கு தேவையான உணவுகளை மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலக சாப்பாடுகள் சாப்பிடவில்லை. அவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கற்பனை பண்ணிய மாதிரி எந்த பாலும் கரைக்க தேவையில்லை, யுத்த தேவையில்லை, அல்லாஹ் தஆலாவே அதை பொறுப்பேற்றுக் கொண்டான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் பொறுப்பேற்கப்பட்ட குழந்தைக்கு அல்லாஹ் தான் எல்லாருக்கும் உணவு தருகிறான். ஆனா அவர்களுக்கு விசேஷமான ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் தஆலா செய்தான். அப்படித்தான் அவர்கள் இந்த வையகத்திலே வளர்ந்தார்கள். இந்த கராமத் அல் குர்ஆனிலே வருகிறது. கொஞ்ச காலம் போய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக ஒரு ஆணுடைய தொடர்பு இல்லாமல் ஒரு குழந்தையை இந்த உலகத்திலே பிரசவிக்க செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நாடினான், விரும்பினான். அல்லாஹ் தஆலாவுக்கு ஒரு ஆணும் பெண்ணும் சேராமலும் சில நேரம் அப்படி குதர்க்கவாதிகள் கேட்பார்கள், அல்லாஹ்வுக்கு எல்லாமே ஏறும்டா இப்படி ஏறுமான்னு கேட்பாங்க. அப்படியும் அல்லாஹ்வுக்கு ஏறும் என்று அல்லாஹ் காட்டிட்டான் உலகத்துல. ஆகவே அல்லாஹ் தஆலா எந்த ஆணுடைய தொடர்பும் இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தின் மூலம் அவருடைய கற்பத்தில் ரூஹ் ஊதி ஒரு குழந்தைக்கு அவங்க தாயாக மாறுகிறார்கள். இப்ப அவங்க கற்பிணியாக ஆகும் பொழுது நல்ல மனிதர்களை எதிர்க்கிறவர்கள் அது எந்த காலத்திலும் உலகத்தில் அப்படி ஒரு கூட்டம் இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறப்பு, உயர்வு, கண்ணியம், மதிப்பு, பெருமை கூறிய யாரும் உலகத்துக்கு வரல. அவங்களுக்கே குறை சொன்ன ஒரு சமுதாயம் அவர்கள் முன்னாலேயே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் எப்படி நல்லடியார்களுக்கு பகைவர்கள் வராமல் இருக்க முடியும்? பகைவர்கள் வருவதும் நல்லடியார்கள் அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தை பெறுகிறார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம். நல்லடியார்களுக்கு எதிர்ப்புகள் வர இல்லை
என்றால் அவங்கள உலகம் அறிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். ஒரு காலத்திலே கலீல் அவுன் மௌலானா நாயகம் அவர்கள், நான் இந்த பாரி மதரசாவிலே கல்வி கற்கிற காலத்திலிருந்து எனக்கு அவங்கள தெரியும். ஆனா நான் பேசி கலைக்கு இல்ல. அவங்க வழியில போகும்பொழுது நான் சிரிச்சு பார்த்திக்கிறேன். அவங்க சின்ன வயசுல சிரிச்சுக்கிறாங்க என்னோட. அவங்க கல்வித்துறையிலே பெரிய உச்சகட்டத்திலே இருந்தார்கள். அந்த காலகட்டங்களில் எல்லாம் அவங்க போக வழியில நாங்கள் காணுவோம். அப்ப அவங்க இலை மறை காயாக மறைந்திருந்தார்கள். அவங்கள வெளிச்சத்துல கொண்டு வந்தது யார்? நல்லவர்களை விரும்பாத ஒரு கூட்டத்தினர். அவர்கள் செய்த ஒரு சதியின் காரணமாக கடைசிக்கு அவங்க அந்தஸ்து எல்லாம் கூட்டினார். ஆகவே நல்லடியார்கள் இறை நெருக்கம் அடையும் பொழுது எதிரிகளின் துன்பமும் தொல்லையும் அவர்களை வந்து தாக்கத்தான் செய்யும். ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்திலே காய்கள் காய்த்து அது கனியாகும் பொழுது அந்த மரத்துக்கு மனிதர்கள் என்ன செய்வார்கள்? கல்லால் அடிப்பார்கள், பொருளால் அடிப்பார்கள். அந்த கனியை கொய்து கொள்வதற்காக வேண்டி அந்த மரம் அடி வாங்க வேண்டி ஏற்படுகிறது. அடியை வாங்கிக் கொண்டு சமூகத்துக்கு அந்த மனிதர்களுக்கு அந்த மரம் பலத்தை கொடுக்கிறது. இது மாதிரி நல்லடியார்கள் அவங்கள மக்கள் எதிர்த்து அவர்களுக்கு கல்லடியும் பொல்லடியும் வசதிமாரிகள் கொடுத்து ஒரு சமுதாயத்துக்கு அவர்களை பிரயோசனம் உள்ளவர்களா அல்லாஹ் தஆலா ஆக்குகிறான். இதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கற்பத்திலே ஒரு சிசு உருவாகும் பொழுது மக்கள் தூட்ட ஆரம்பித்தார்கள். எல்லோருக்கும் தெரியும் இவங்க ஒரு இறைநேச செல்வி, அல்லாஹ்வுடைய அருள் பெற்றோர். இவர்கள் மூலமாக இப்படியெல்லாம் அற்புதங்கள் வெளியாகி ஒரு நபியே ஆச்சரியப்படுகிறார். அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து அல்லாஹ் அவங்களுக்கு உணவு கொடுக்கிற இப்படியெல்லாம் விசேஷமான ஒரு தன்மை அவர்களுக்கு இருக்கும் பொழுது அவங்க பிறந்தது ஒரு உயர்ந்த குடும்பம், ஒரு சிறந்த குடும்பம், பாராட்டுக்குரிய ஒரு குடும்பம். இப்படியான ஒரு உத்தமி இவங்களுக்கு நாங்க எதுவும் பேசப்படாது, இவர்களுக்கு நாங்க எதுவுமே சொல்லப்படாது, இவர்களை நாங்கள் தூட்டப்படாது, ஒன்றோ வாய்மூடி மௌனமாக இருக்கணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அவர்களை ஏற்றுக்கொள்ளணும். இந்த ரெண்டையும் முட்டு போட்டு அவங்களை தூட்டுறது. எப்படி தூட்டினாங்க? பாரதூரமான தூட்டுறது. அவங்கள ஒரு விபச்சாரி என்று வர்ணித்தார்கள். உலகத்தில் நல்லடியார்களை தூட்டி அல்லாஹ்வுடைய பதுவாவை பெறுகின்ற ஒரு சமுதாயம் அன்றும் இருந்தார்கள். யாராவது நல்லடியார்களை தூட்டினார், சூஃபி மகான்களுடைய முடிவு என்ன தெரியுமா? அவனுக்கு கடைசி நேரத்தில் களிமா சொல்வதற்கு நாவில் விளக்கம் இல்லாமல் எந்த காரணம் கொண்டும் இறை நேசர்களை தூக்கியவர்கள் களிமா சொல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, அவங்கள பிறப்பும் சரியில்லை. அப்படித்தான் சூஃபி மகான்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். இறை நெருக்கம் பெற்ற நல்லடியாரை யாராவது தூட்டினார் என்று சொன்னால் தூட்டுகிற அந்த மனிதனுடைய பிறப்பு சரியில்லை. ஒருவேளை அவனோட உம்மாக்கும் வாப்புக்கும் பிறந்திருந்தாலும் கூட உம்மா இடத்திலே நெருங்க கூடாத ஒரு நேரத்தில் தந்தை நெருங்கி இருக்கலாம் என்ற விளக்கங்கள் கூட சொல்லப்பட்டது. ஆகவே யாருமே இறை நேசர்களை தூட்ட வேண்டாம். தூண்டினால் விஷயம் தெரிஞ்சாக்கள் புரிஞ்சு கொள்வாங்க, ஆசாமி வேற ஜாதி, அதனால யாரும் தூட்ட வேண்டாம். ஆகவே இதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தூட்ட ஆரம்பித்தார்கள். மிக மோசமான ஒரு பட்டத்தையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். யாரை சாட்டினார்கள் தெரியுமா? நபிமார்கள். அவங்க எல்லாம் அல்லாஹ் தஆலா எல்லா நபிமார்களையும் பாதுகாத்திருக்கிறார். அதே மாதிரி வலிமார்கள் இறை நெருக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் தஆலா மஹ்சூமீன்கள், இவங்க மஹ்பூலீன்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். அப்படி பாதுகாக்கப்பட்ட அந்த நபிமார் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை தான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாட்டினார்கள். எப்படியான பயங்கரவாதிகள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த உத்தமி மனவேதனை அடைந்து மனம் நொந்து போய் கவலைப்பட்டு
மக்களை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள். எல்லாரும் எனக்கு கதை சொல்றாங்க, வசை மாறி பொழுகிறார்கள், என்னை தூட்டுகிறார்கள், என்னை விபச்சாரி என்று சொல்கிறார்கள், எனக்கு கேவலப்படுத்துகிறார்கள். தாங்கிக் கொள்ள முடியாத உத்தமி மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஓடுகிறார்கள். மக்களை விட்டும் ஒதுங்கி தனிமையாக வைத்து நான் வாழ வேண்டும் என்ற முடிவோடு போகிறார்கள். எங்கு வருகிற வரலாறு அல் குர்ஆனிலே. நாளைக்கு சொல்ல முடியாத பழைய மூளை வந்தாரு, பள்ளியிலிருந்து வந்தாரு, பச்சை பொய்யன்னு சொல்லி அப்படி செல்லே. அதை என்ன நான் சொல்ற குர்ஆன் வார செய்தி மறுத்தால் குஃப்ரியத்து ஏற்படும். யாராவது இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதா, இஸ்லாத்திலிருந்து நீ வெளிப்பட்டு போக வேண்டியதா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஓடினார்கள். மக்கள் இல்லாத ஒரு எல்லைக்கு போயிட்டாங்க. ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்தார்கள். உட்கார்ந்து இருக்கிறார்கள். தனக்கு ஏற்பட்ட இந்த நிகழ்வுகளை, சோதனைகள், நல்லடியார்களுக்கு சோதனை வரும், அதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பொறுமையாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இப்ப அவங்களுக்கு பசி வருது. இப்ப அவங்க சாப்பிடும். அல்லாஹ் தஆலா இடத்திலே உணவு கேட்டார்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். வந்து சொன்னாங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற மரம் இருக்கிறதே, அந்த மரத்தின் ஒரு கிளையை, அது ஒரு ஈச்ச மரம், அந்த மரத்தின் ஒரு ஓடை, அதை பிடிச்சி நீங்க உசுப்புங்க. வஹுத்தி இலைக்கி பிஜிரின் நஹ்லதி துசாகிது அலைக்கி ருதபன் ஜனியா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்திலே வஹுத்தி இலைக்கி பிஜிரின் நஹ்லதி, அந்த மரத்தில் உள்ள ஒரு ஓடையை பிடித்து ஹுஸ்ஸி, நீங்கள் ஆட்டுங்கள், அசையுங்கள். அப்படி அசைத்தால் அந்த மரம் துசாகிது அலைக்கி, உங்கள் மீது அது கொட்டும். ருதபன் ஜனியா, மதுரமான பழங்கள், ஈச்ச பழங்களை அது கொட்டும். அப்படி சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நீங்க அதை சாப்பிடுங்க சொன்னாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அண்ணாந்து பார்த்தார்கள் ஒரு பார்வையை மரத்தை. ஆச்சரியம் என்ன தெரியுமா, அற்புதம் என்ன தெரியுமா, அந்த மரம் செத்து போன ஒரு மரம், பட்டு போன ஒரு மரம், அது அப்படியே சருகுகளாக ஆகி காய்ந்து அது தெரித்து இப்ப விழப்போகிற பருவத்திலே இருக்கிற ஒரு மரம். அந்த மரம் பழம் கொடுக்குமா? அப்படி நினைக்கவில்லை மரியம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய ஏவல் அவங்களுக்கு தெரியும், செய்தால் நடக்கும் என்று தெரியும். அவங்க என்ன செய்தார்கள், அந்த மரத்துடைய ஓடையை பிடிச்சாங்க, அப்படி ஆட்டினாங்க. அவங்களோட கைப்பட்ட உடனே பசுமையாகியது அந்த மரம். அடுத்த வினாடி அந்த மரம் பூக்க ஆரம்பித்தது. அதுக்கு அடுத்த வினாடி மொட்டாகி காயாகி அப்படியே பழங்கள் உதிர ஆரம்பித்தது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டார்கள். இது கராமத். யாரு சொன்ன கராமத்? எங்க எல்லோரையுமே படைத்த வல்லன் அல்லாஹ் தஆலா சொன்ன கராமத். எங்கே வருகிறது? எங்களுடைய வழிகாட்டியான அல் குர்ஆன் இந்த ஆதாரத்தை நமக்கு தருகிறது. இது மாத்திரமா, இன்னும் ஏராளமாக நல்லடியார்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார். அஸ்ஹாபுல் கஹ்ஃப்கள், சூரத்துல் கஹ்ஃப். சும்மாவா ஒரு ஆயத்தை எடுத்து சொன்னால் அது ஒரு ஆயத்து தானே என்று சொல்லலாம். நம்முடைய சுன்னத் ஜமாத்தினருக்கு நாங்க எதை சொன்னாலும் அதை நாங்க சுன்னத் ஜமாத்தினர் நல்லடியார்களோட ஹக்ல நாங்க ஏற்றுக்கொள்வோம். ஏற்றுக்கொள்ளாதவர்களை எப்படியாவது வழிக்கு எடுக்க அல்லாஹ் பார்க்கிறான். அதுக்காக வேண்டி ஒவ்வொரு சூரத்தாக சொல்லிக் கொள்வார். இப்ப சூரத்துல் கஹ்ஃப், குகைவாசிகள். யாரு அந்த குகைவாசிகள்? பெரிய அமல் செய்து தொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற பெரிய நல்லடியார்களா? அவ்வளவு பெரிய அமல் செய்து நெருக்கம் பெற்றவர்கள் அல்ல. அவங்க வாழ்ந்த ஊர் இருக்கிறே, அந்த ஊர்ல ஒரு அரசன் இருந்தான். அந்த அரசன்
சிலைகளை வணங்குமாறு அந்த நாட்டு மக்களை பணித்தார். சிலைகளை எப்படி நாங்கள் வணங்கலாம்? நாங்கள் முஸ்லீம்கள், நாங்கள் முஃமின்கள், நாங்கள் அல்லாஹ் தஆலாவை ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அல்லாத எதையுமே நாங்கள் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினால் எங்களுடைய ஈமான் போய்விடும். ஆகவே சிலைகளை வணங்காமல் எங்களுடைய ஈமானை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் நாங்க இந்த ஊருக்கு போவோம். ஊருக்கு எப்படி போறது? போகும்போது பிடிச்சு கொள்வாங்க, பிடித்து கொண்டு வந்து மன்னர்கிட்ட கொடுப்பாங்க. மன்னர் எங்களை சித்திரவதை செய்வாரே. ஆகவே ஊரு உறங்குற நேரம் எதிர்பார்த்திருந்தார்கள். முழு ஊரும் உறங்குது, நடுநிசி நேரம். அந்த நேரத்திலே இந்த அஸ்ஹாபுல் கஹஃப் அந்த குழுவினர் ஒன்று சேர்ந்தார்கள், ஊரை விட்டு போகிறார்கள். அவங்களை பற்றி குர்ஆன்ல சாலிஹீன்கள் சொல்லப்பட்டது. சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு கொடுத்தான். அவங்களை விட உயர்ந்தவர்கள் வலிமார்கள், அதை விட உயர்ந்தவர்கள் குமார்கள். அப்படின்னா பாருங்களேன், அல்லாஹ் தஆலா சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற நல்லடியார்கள். அவங்க தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று போறாங்க. போகும் பொழுது ஒரு சுவையான சம்பவம், அவங்க நாயும் பின்னால் போகுது. இவ்வளவு நாளும் வளர்த்த நாய் போகாமல் நிற்குமா? அந்த நாயும் பின்னால வருகிறது. அந்த நாய் பின்னால் வரும் பொழுது அஸ்ஹாபுல் கஹஃப்களில் ஒருவர் நினைக்கிறார், நாங்க வளர்த்த நாய் பின்னால வருது. நாயோட வளம் என்ன தெரியுமா? இன்னொரு நாயை கண்டால் அது குலைக்கும். அப்படி குறைத்தால் ஊர்ல படுக்கிறாங்கள எம்பி பார்ப்பாங்க, ஓஹோ இவங்க தப்பி போறாங்கன்னு எங்களை காட்டி கொடுப்பாங்க. ஆகவே இந்த நாய் எங்களோடு வரக்கூடாது, இந்த நாய் எங்களோடு வரக்கூடாது என்று முடிவெடுத்தார்கள். முடிவெடுத்து என்ன செய்தார்கள்? கீழே இருந்து கல்லை எடுத்து நாய்க்கு அடித்தார்கள். பாவம் அந்த நாய். அல்லாஹ் தஆலா நாயை பாதுகாக்க நினைத்தார். என்ன செய்தார் அல்லாஹ் தஆலா? நாய்க்கு பேசும் ஆற்றலை கொடுத்தார். அடிமேல் அடி தண்ணீர் விழுகிறது. இந்த கூட்டத்தினர் இவ்வளவு நாளும் என்னை அன்பு காட்டி வளர்த்தார்கள். இப்பொழுது அவர்கள் போகும் பொழுது நான் அவங்களுக்கு பாதுகாப்புக்காக போகிறேன், புரிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் என்னை அடிக்கிறார்களே. அந்த நாய் வேதனைப்படும் பொழுது அல்லாஹ் தஆலா நாய்க்கு பேசும் ஆற்றலை கொடுத்தான். அந்த நாய் பேசியது. அந்த நாய் என்ன சொன்னது தெரியுமா? தஃசீர்களில் எழுதுகிறார்கள், இன்னி உஹிப்புஸ் சாலிஹீன், நான் சாலிஹீன்களை நேசிக்கிறேன். சாலிஹீன்கள் நல்லடியார்களை நேசித்தவர்கள் மட்டுமா சொர்க்கம் போகிறார்கள்? நேசித்த மிருகம் சொர்க்கம் போகிறது. மிருகங்களில் நாய், நான் ஏற்கனவே சொன்ன 10 மிருகங்கள நாயும் ஒன்று. இந்த நாய் சொர்க்கம் போகிறது. அல்லாஹ் தஆலா அகிலத்துக்கு வழிகாட்டியாக அனுப்பிய அல் குர்ஆனிலே இந்த நாயை பற்றி சொல்கிறார். எவ்வளவு நாய் வந்து நஜீஸ் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஒரு கேவலமான மிருகம் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படியான ஒரு மிருகம், அந்த மிருகத்தை பற்றி எங்களுக்கு வழிகாட்ட வந்த குர்ஆன்ல திருப்பி திருப்பி ஹாஃபிஸ் இருக்கின்றார்கள். ஒரே நாளில் 30 ஜுஸுக்களையும் ஓதி தராவீஹ் தொழுகை நடத்திய ஹாஃபிஸ் அவர்கள் இருக்கிறார்கள். கேட்டு பாருங்கள், அந்த நாயை பற்றி எத்தனையோ இடத்துல திருப்பி 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 சொல்றான். நாய்க்கு குர்ஆனில் மதிப்பு கொடுக்கப்படுகிறது. ஏன் அந்த நாய், நாய்க்கு எப்படி மதிப்பு வந்தது? அந்த நாய் ஏன் சொர்க்கம் போக வேண்டும்? அந்த நாய் பொழுதா? அந்த நாய் நோம்பு பிடிக்குதா? அந்த நாய் ஏதும் அமல் செஞ்சுதா? அது செஞ்ச ஒரே ஒரு வேலை, அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற நல்லடியார்களை அன்பு வைத்தது மாத்திரம்தான். வேறு எந்த அமலும் அது செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை நேசம் வைத்த ஒரு காரணத்தினால் அந்த நாய் சொர்க்கம் போகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் மிக மிக சிறப்பும் உயர்வும் கண்ணியமும் மிக்க அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை உகப்பு வைத்தால், அன்பு வைத்தால், காதல் கொண்டால் என்னுடைய நிலை என்ன ஆகும் சிந்தித்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாருடைய உகப்பும் தேவையில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உகப்பு எங்க எல்லோருக்குமே தேவை. ரசூலுல்லாஹ் ஹபீபுல்லாஹ், அவங்க அல்லாஹ்வுடைய நேசராய் அப்படி இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
அல்லாஹ் தஆலா இடத்திலே துஆ கேட்கும் பொழுது எப்படி கேட்டார்கள்? அல்லாஹும் மர்துகுனா ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபுனா இலா ஹுப்பி. யா அல்லாஹ், உன்னுடைய அன்பு, உன்னுடைய நேசம், அதை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். வஹுப்ப மன் யுஹிப்புக, யார் யாரெல்லாம் உன்னை நேசித்தார்களோ அதைத்தான் நாங்கள் இறை நேசர்கள் என்று சொல்கிறோம். அவர்கள் தான் அவுலியாக்கள், அவர்கள் தான் நல்லடியார்கள். அவர்களுடைய நேசத்தை எனக்கு நீ வழங்குவாயாக. ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுகிறோம் என்று குரல் கொடுக்கிற எத்தனையோ பிரச்சாரகர்கள், அவர்களே இந்த அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் நேரடி ஒரு தொடர்பை வச்சுக் கொள்ளாமலுக்கு ஒரு சாரார் இடையிலே தரகர்களை கொண்டு வந்து நினைக்கிறார்கள் என்று கேட்கிறார்கள். அப்படி என்றால் இந்த வரலாறை யார் சொல்லி காட்டுகிறது? சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா இடத்திலே துஆ கேட்டார்கள். அல்லாஹும் மர்துகுனா ஹுப்பக வ ஹுப்ப மன் யுஹிப்புக வ ஹுப்ப அமலின் யுகர்ரிபுனா இலா ஹுப்பி. உன்னளவில் நெருக்கமாக்கி வைக்கும் அமல்களின் உகப்பையும் நான் கேட்கிறேன். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது அல்லாஹ்வுடைய அன்பு, இரண்டாவது அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்றவர்களின் அன்பு, மூணாவது தான் அமல். சில மனிதர்கள் அமல் செய்கிறார்கள், அவங்களை பாராட்டணும், அமல் செய்யறதுக்காக வேண்டி அமல் செய்து போது நல்லடியார கூட சொல்றாங்க. நல்லடியாருடைய அன்புதான் முன்னால் வர வேண்டும். நல்லடியார அன்புக்கு பின்னால் தான் அமல் வர வேண்டும். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு காட்டி தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எப்படி காட்டி தந்தார்கள்? முதலாவது அல்லாஹ்வுடைய நேசம், அடுத்தது அல்லாஹ்வுடைய நேசர்களின் நேசம், மூணாவது தான் அமல். அமல் மூணாவது அந்தஸ்தில் வர வேண்டும். அதற்கு முன்னால் நல்லடியாருடைய நேசம் உள்ளத்திலே இடம் பெற வேண்டும். அத்திவு அவுலாதக்கும் அலா சலாசி பிசானி, மூன்று விடயங்களை உங்களுடைய சில புலருக்கு நீ ஒழுக்கப்படுத்தி கொடுக்கும்போது சொல்லிக் கொடுங்க. ஒன்று ரசூலுல்லாஹ்வுடைய உஹப்பு, ஹுப்ப நபியிக்கும், உங்களுடைய நபியுடைய உஹப்பை சொல்லிக் கொடுங்க. வஹுப்ப அஹ்லி பைத்தி, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், அஹ்லு பைத்திகள், சாதாத்துமார்கள், மௌலானாமார்கள், அவங்களை பற்றி ஒரு பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. மூணாவது திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை படித்துக் கொடுங்க. முதலாவது என்ன? ரசூலுல்லாஹ். இரண்டாவது என்ன? அஹ்லு பைத். மூணாவது தான் குர்ஆன். இன்னைக்கு எத்தனையோ ஹாஃபிஸ்மார் இருக்கிறாங்க, அவங்களுக்கே ரசூலுல்லாஹ் பற்றி தெரியாது. எத்தனையோ ஆட்களுக்கு அவங்க மௌலானாமார்கள் என்ன, நீங்க யார்? நான் ஹாஃபிஸ். ஹாஃபிஸா முன்னால அடிப்பி ஓத முன்னால உங்களோட உம்மா பாப்பா உங்களுக்கு சொல்லி தரணும். என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வையும் அவங்களோட குடும்பத்தையும் சொல்லி தரணும். அவங்க பிழை செஞ்சுட்டாங்க. முன்னால் வர வேண்டிய பின்னால கொண்டு வந்தீங்கிறாங்க, பின்னால வர வேண்டிய முன்னால கொண்டு வந்தீங்கிறாங்க. இப்ப சரி, பின்னால வர வேண்டியது இன்னும் புரிஞ்சில்ல அவர். இப்ப அந்த விஷயத்துல அவர் ஜீரோ. மூணாவதுல இவர் பெரிய கட்டிக்காரனா இருக்கிறார் இந்த உலகத்துல. இது என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லி தந்த ஒரு ஒன்று, நாங்கள் செய்யற ஒரு அமல்களுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பை உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அது ஈமான். இப்படி அந்த நாய் இருக்கிறதே, அது அப்படி சொன்ன பின்னால் அந்த அஸ்ஹாபுல் அந்த நாயின் மீது அவங்க அன்பு ஏற்படுது. அவங்க நாயை நேசிக்கிறாங்க, நாய் அவரை நேசிக்கிறாங்க. நாய் வருகிறது பாதுகாப்பு. அல்லாஹ் தஆலா பாதுகாப்புக்காகத்தான் நாய் அனுப்பினான். இப்ப நாய் பாதுகாப்பு போது நம்ம எல்லாரும் போனாங்க, ஊர் எல்லைக்கு வெளியே போயிட்டாங்க. கைத்து தன்னுடைய ஈமானை பாதுகாக்கிறதுக்காக போன அவங்க அப்படி ஒரு குகைகளுக்கு பூந்து அங்க அப்படியே தூங்கினாங்க. அல்லாஹ் தஆலா அந்த தூக்கத்தை அப்படியே நீட்டிட்டான். பல ஆண்டுகளாக அவர்கள் தூங்கினார்கள். அல்லாஹ் தஆலா தூங்குற அந்த சாலிகான மனிதர்கள், அந்த சாலிகான மனிதர்கள் அல்லாஹ் தஆலா எப்படி பாதுகாத்தார்? குகைகளுக்கு வச்சு தூங்கி கொண்டிருக்கிறாங்க. பல ஆண்டுகளாக தூங்குறாங்க. அப்படி தூங்குற அந்த அஸ்ஹாபுல் கஹஃப், அந்த அஸ்ஹாபுல் கஹஃப் குர்ஆனிலே ஒவ்வொரு சூறாக்களுக்கு ஒவ்வொரு சிறப்பு இது. சூரத்துல் கஹஃப் வெள்ளிக்கிழமை இரவுகள், வெள்ளிக்கிழமை வெள்ளன காலையில எல்லாம் ஓதி வர சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படி ஓதுவதினால் எத்தனையோ சிறப்புகள் இருப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படியே அந்த ஓதல் என்ன இது? அஸ்ஹாபுல் கஹஃப் வரலாறு. அது நல்லடியார்களுடைய வரலாறை ஓதுவதினால் எங்களுக்கு பாதுகாப்பு
இப்ப குகையுள்ளுக்கு போயிட்டு தூங்கினாங்க. அல்லாஹ் தஆலா தூக்கத்தை நீட்டினான். அந்த நாய் ஏன் வந்தது? அவங்களுக்கு பாதுகாப்புக்காக வேண்டி வந்தது. நாய் முன்னால படுத்துக்கிட்டு, அந்த நாய் முன்னால படுக்குது, அவங்க பின்னால படுக்கிறது. நாய் எப்படி படுக்குது? அல்லாஹ் தஆலா அதையும் சொல்லி காட்டுறான். பாருங்க, நல்லடியார்களுடைய நாய் எப்படி படுக்குது? கல்புஹும் பாசித்துன் ஸிராஇஹி பில் வஸீர். கல்புஹும் அவர்களுடைய நாய். அல்லாஹ் தஆலா சொல்றான், எங்க ஸ்ரீலங்கால இருக்கிற சொறி நாய் அல்ல, அவுலியாக்களுடைய நாய், இறைநேசர்களுடைய நாய். அத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நாங்களும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வான். சொர்க்கத்துல வச்சு அந்த நாயை பார்ப்போம். அந்த நாய் எப்படி படுக்குது? அல்லாஹ் சொல்லிட்டான், கல்புஹும் பாசித்துன் ஸிராஇஹி பில் வஸீர். முன்காலிலே அந்த முன்னங்காலத்தை நீட்டி பின்கால சுருட்டி அப்படியே குகை முன்னால படுத்து கொண்டிருக்கு. பாயத்துக்கு ஆயத்தமாய் இருந்தான். பாயரடி எந்த நிமிஷம் ஒரு பாயும் இல்ல. பின்னால நாளைக்கு பின்னால நிம்மதியாக அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பாதுகாக்கப்படுகிறது. லவி தலந்த அலைஹிம் லவல்லைத மின்ஹும் ஃபிராரன் வல முடித மின்ஹும் ருபா. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், யாராவது அந்த குகையை போய் எட்டி பார்த்தால், லவி தலந்த அலைஹிம் அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபுகளை யாராவது எட்டி பார்த்தால், லவல்லைத மின்ஹும் அவங்களை விட்டு கொஞ்சம் பின்னுக்காகி விரண்டு ஓடுவார்கள். நாய்க்குது, நாய் பயப்பாக்குது, நாய் என்ன மேல பாய பார்க்கிற மாதிரி ஒரு உணர்வு. முடித்த மின்ஹும் ரூபா, பயம் அச்சம் அவங்க உள்ளத்துல நிறைந்து விடும். அவங்க அப்படியே பயமுறுத்தும் அந்த எண்ணம். நாய் பாயும் குலைக்குது, ஒரே ஓட்டமா ஓடுவாங்க. அல்லாஹ் தஆலா அந்த மன்னர் கையில சிக்காமல், அந்த சிலை வணங்கிகள் கையில் சிக்காமல் அஸ்ஹாபுல் கஹ்ஃபுகளை எப்படி பாதுகாக்கிறான்? நாயை வச்சு பாதுகாக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌர் குகையிலே குளித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் எதிரிகள் தேடி அங்கும் வந்தார்கள். அப்பொழுது அபூ ஜஹீல் கூப்பிடுறாங்க, வாங்கப்பா, இங்க ஒரு குகை இருக்குது, இதுல அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களோட தோழரும் ஒளிஞ்சிப்பாங்க, வாங்க. பல பக்கங்களே மக்கள் தேடி தேடி இருக்கும் பொழுது சத்தம் வச்சார். அபூ ஜஹீல் ஓடி வந்தான். வந்து பார்த்த சீருக்கு அந்த குகை வாசல்ல அப்படியே ஒரு செலந்தி வலை விரிச்சு, ஒரு புறாவும் கூடு கட்டியாக குஞ்சு பொறிச்சு. வந்த அபூ ஜஹீல் கொஞ்சம் குனிஞ்சு பார்த்தார். நான் எத்தனையோ தடவை அந்த சவுத் குகைக்கு போயிருக்கிறேன், ஹிரா குகைக்கு போயிருக்கிறேன். அந்த நேரம் ஹாஜிமார்களை கூட்டிட்டு போய்த்தனும் அந்த ரசூலுல்லா இருந்த இடத்துல பரக்கத்துக்கு இருந்துட்டு வந்தீங்க. ஆகவே அங்கிருந்து பார்த்தா ஆக்கள் போற வாரம் விளங்கு, பின்னால போய் ஒருத்தர விடுவார், அவங்க விளங்குது. அந்த அபூ ஜஹீல் கால் அவன் வாரது போறதெல்லாம் உங்களுக்கு அபூபக்கர் நாயகம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அபூபக்கர் நாயகம் பயம் வந்துட்டு அவனுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பயமாயிக்கிறாங்க, வர்றவங்க போடுகிறே, நாங்க மாட்டிக்கொள்வோம். இன்னல்லாஹ மஅனா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பயப்படாதீங்க, அல்லாஹ் தஆலா எங்களோடு இருக்கிறான். ஆகவே தலையை குனிஞ்சு பார்க்கல, நேரம் நின்று பார்த்தாங்க. சிலந்தி வராது, சிலந்தி வர கூப்பிட்டானே, சத்தம் போட்டு, அடே மடையனே. அவரோட பேர் தான் மடையன், அபூ ஜஹீல். அவர் இவருக்கு மடையன். ஏய், உனக்கு மூளைக்குதா பாரு, சிலந்தி விளைக்குது. இந்த சிலந்தி வலை இருந்தா உங்களுக்கு ஒத்தரும் இல்லைன்னா கருத்து. உள்ளுக்கு யாரு சரி போயிருந்தா இந்த சிலந்தி வலை இருக்காது, அது பிஞ்சு பேத்திக்கணும். இன்ன அவுஹனல் புயூத்தி லபைத்துல் அன்கபூத். வீடுகள்ல லேசான வீடு சிலந்தியின் வீடு. அல்லாஹ் தஆலா சொல்றார், காத்து பட்டா பிஞ்சு போகும். அப்படியான ஒரு வீட்டை காடா போட்டுட்டான் அல்லாஹ் தஆலா, பாதுகாப்பா. இரும்பு கேட போட்டு பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சிலந்தி வலைய போட்டான் அல்லாஹ் தஆலா. அவனை மடையனாக்கி அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அவனுக்கு திரும்பி பேச்சாங்க. அல்லாஹ் தஆலா எப்படி ரசூலுல்லாஹ் பாதுகாத்தான்? சிலந்தியின் வலையை அவர்களுக்கு பாதுகாப்பாக விரித்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். அப்படியான அல்லாஹ் தஆலா நாயை கொண்டு வந்து முன்னால வச்சுக்கிறான். அந்த நாய் அதுவும் தூங்குது. ஆனால் வத்தஹசபும்
வதஹசபும் நபியே நாயகமே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்க்கு சொல்லி காட்டுகிறான். வதஹசபும் அந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றி நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள் எப்படி? அவங்க முடிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனா அவங்க முடிச்சு கொண்டு இல்ல, தூங்கி கொண்டுதான் இருக்கிறாங்க. கண்ணை திறந்து கொண்டு தூங்குறாங்க. அந்த நாள் இப்படி இருக்குது. கண்ணை பொத்தி கொண்டு இல்ல, திறந்து கொண்டுதான் இருக்குது. அதை பார்க்கும்போது ஒரு பயம் வருது. அந்த பயத்தினால பார்த்தவன் விரண்டு ஓடுவான். அப்படித்தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி அல்லாஹ் தஆலா அஸ்ஹாபுல் கஹ்ஃப் இறை நெருக்கம் பெற்ற நல்லடியார்களை அல்லாஹ் தஆலா அப்படித்தான் பாதுகாத்தார். அது மாத்திரமா, வதர ஷம்ஸ இதா தலஅத் தஸாவரு அன் கஹ்ஃபிஹிம் ذاتல் யமீன் வைதா வரபத் தக்ரிதுஹும் ذاتல் ஷிமால். சூரியன் இருக்கிறதே, இந்த உலகத்தை விட பெருசு சூரியன். அந்த இந்த பூமியை விட பிரமாண்டமான அந்த சூரியன், உலகத்துக்கு ஒளி வெள்ளம் பார்க்கிற அந்த சூரியன், அந்த சூரியன் உதிக்கும் பொழுது அந்த சூரியன் உதிக்கும் பொழுது அந்த வெளிச்சம் இந்த அஸ்ஹாபுல் கஹ்ஃப்ல படாமல் நிம்மதியாக உறங்குகிற இறை நேசர்களுக்கு அந்த வெளிச்சம் தொல்லை கொடுக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ் வலது பக்கமாக அதை சாய்க்கிறார். வைதா கரபத்தின் தக்ரீலுஹும் ذاتல் ஷிமால், அந்த சூரியன் மறையும் பொழுது இடது பக்கமாக அதை கடத்தாட்டி விடுகிறான். சுப்ஹானல்லாஹ். சூரிய வெளிச்சம் அந்த குகைக்குள்ளுக்கு படாத முறைக்கு அல்லாஹ் சூரியனை அமைக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல அவன் நேசர்களை அவன் எப்படி எல்லாம் வெச்சிரான். எங்களுக்கு தான் சொல்றான், வேற யாருக்கும் இல்ல. இதெல்லாம் வெச்சு நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விடயம் என்னவென்றால், இறை நேசர்களை மதிக்க வேண்டும், இறை நேசர்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும், இறை நேசர்களிடத்திலே நாம் போக வேண்டும், அவர்களிடத்திலே நாங்கள் பரக்கத்தை பெற வேண்டும். இதெல்லாம் எங்களுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கிய உத்தமர்களான நல்லடியார்கள் இந்த விளக்கத்தை தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கே ஒரு பெரிய மனிதரை காட்டி கொடுக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, நபிமார்களுக்கு அடுத்ததாக அல்லாஹ்விடத்திலே உயர்வும் சிறப்பும் பெற்றவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை விட மேன்மையானவர்கள் யாருமே இருக்க முடியாது. அப்படியான சஹாபாக்களுக்கு சஹாபாக்களை விட அந்தத்தில் குறைந்த ஒரு பெரியார் அந்த காலத்தில் இருந்தார். அவர் யார்? உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் சஹாபி அல்ல, ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்க்க பல தந்தைகள் வந்தார்கள். அப்படி வருகின்ற நேரங்களில் எல்லாம் ரசூலுல்லாஹ் வீட்டில் இல்லை. அவங்க தாய் வயோதிபம், தாய்க்கு அவங்க ஊழியம் செய்றாங்க. தாய் கிட்ட கேட்பாங்க, உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நான் போய் ரசூலுல்லாஹ்வை பார்த்து விட்டு வரட்டுமா என்று கேட்பாங்க. அப்ப தாய் சொல்லுவாங்க, மகனே நீங்க போங்க, ரசூலுல்லாஹ் போய் அவனோட வீட்டுல கேளுங்க, அவங்க இருந்தா பேசுங்க, இல்லாட்டி அவசரமாக வாங்க, என்ற தேவைகளை நான் சுயமாக செய்ய முடியாது, நீங்க இருந்தா எனக்கு நீங்க ஊழியம் செய்ய வேண்டி இருக்கிறது. தாயுடைய சொல்ல கேட்டு ஓடி 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 போறான். எத்தனையோ மனிதர்கள் ஹருகண்ட ஊர்ல இருந்து ரசூலுல்லாஹ் தேடி வராங்க. வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்களா? இப்பதானே அவங்கள போனாங்க, இப்பதானே வெளியே போனாங்க, திரும்பி போறாங்க. மருக இன்னும் கொஞ்ச நாளுக்கு மருக வாராங்க, மருக திரும்பி போறாங்க, மருக வாராங்க, மருக திரும்பி போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சொல்றாங்க, ஹரங்கண்ட ஊர்ல உவைஸ் தெரிகிறார். அந்த உவைஸ் அவங்கள பாராட்டி ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்கள் கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. கைரு தாபிஈன ரஜுலுன் யுகாலு லஹு உவைஸ். ரசூலுல்லாஹ் சொன்னார், தாபிஈன்களில் ஒரு சிறந்த மனிதர் இருக்கிறார். ரசூலுல்லாஹ் அவர் கண்டிருந்தால் அவர் சஹாபியாக மாறி இருப்பார். ஒரு மனிதன் ஈமான் கொண்ட பிறகு ஒரு செகண்ட் ரசூலுல்லாஹ்வை கண்டால் அவர் சஹாபி. ஆனா தாய்க்கு ஊழியம் செய்யறதுனால இவங்களுக்கு சொன்னங்க எல்லாரும் ரசூலுல்லாஹ் காண கிடைக்கல. இப்ப ரசூலுல்லாஹ் வாயாலே அவங்க சொல்றாங்க, தாபிஈன்கள்
ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறார், அவருடைய பேர் உவைஸ்ன்னு சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்கள் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆகி இருக்கலாம். இவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, நான் இந்த உலக வாழ்வை முடித்துக் கொண்டு போகிற காலம் நெருங்குது, அது போல அந்த உவைஸ் என்ன வந்து கண்டுவிட மாட்டார். ஆகவே அந்த உவைஸ் என்ன தேடி வாராது போராது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனா அவருக்கு என்ன காண கிடைக்காது. ஆகவே ஏண்ட பிரசன் அன்பளிப்பாக ஒரு ஜுப்பா கொடுத்தாங்க, நீங்க அவருக்கு கொடுங்க, அவரை நீங்க போய் சந்திங்க, அவருக்கு ஏண்ட சலாத்தை சொல்லுங்க, ஏண்ட உம்மத்துகளுக்கு துவா செய்ய சொல்லுங்க. எப்படி எங்க இருக்குது மாற்றம்? நல்லடியார்கள்ட்ட பேசி நாம துவா செய்ய சொல்ல சொன்னா, இந்த நல்லடியார்களை விரும்பாத ஒரு ஷாரா, நல்லடியார்களை விரும்பாத ஒரு ஷாரா சொல்றாங்க துவா செய்யவா. ஒரு 3 மூலம் கொண்டாங்களே, சிலவங்களுக்கு சிமஞ்ச மாத்தாக்கள் என்ன சொல்றீங்க, இல்ல துவா கட்டுறது அதை சொல்றேன், அப்பா துவா செய்ய சொன்னேன் நான் பெரிய மனுஷன் போய் துவாவா அப்பதான் ஹிந்தி அடிக்கிறேன். அப்படி ஒன்றும் இல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வழியை காட்டிட்டாங்க. ஆகவே உனக்கு வழி தெரியாது, உனக்கு புரிவதில்லை, அதை பத்தி எனக்கு பரவாயில்லை, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க என்ன, ஏங்க உம்மத்துகளுக்கு துவா செய்ய. நீங்க அந்த உவைஸை சந்திக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த உவைஸ் காட்டிலே இருப்பார், ஆடுகளை மேய விட்டுட்டு அல்லாஹ் அவர் வணங்கி கொண்டிருப்பார். ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய முன்னறிவிப்புகளை சொல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் தஆலா மறைமுக ஞானத்தை கொடுத்திருந்தார். இல்முல் கைப், மறைமுக ஞானம். இந்த வாய் பூஷாம சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அப்படின்னு தெரியாம சும்மா உணர்த்துறாங்க. ஆனா இவங்க சொல்றது இவங்க சும்மா தடமாறுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா அப்படியான ஒரு ஆற்றலை, ஒரு அறிஞானத்தை கொடுத்திருந்தான். இப்ப அவங்க சொல்றாங்க தன்னுடைய சஹாபாக்கள் கிட்ட, நீங்க உவைஸா காட்டுறேன்னா அவர் இப்படித்தான் இருப்பாருன்னு சொல்றாங்க. இப்ப எவ்வளோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி கொஞ்ச நாள்ல இந்த உலகத்துல இருந்து மறைஞ்ச பின்னால மஸ்ஜிது நபவியில தன்னுடைய அந்த ரவுலாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து எங்களை பார்க்கிறார்கள், எங்களோட அமல்களை பார்க்கிறார்கள். நாங்க எதுவும் தவறு செஞ்சா எங்களுக்காக வேண்டி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மன்னிப்பு கேட்கிறாங்க, எங்களுக்கு நல்லது செஞ்சா ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுகிறாங்க. நாங்க வைக்கிற இந்த மீலாது விழா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியும். இங்க நடக்கிற எல்லா ஸலவாத்துகளும் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்புகள் புகழெல்லாம் நீங்க பாடப்படுவதெல்லாம் அங்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எத்தி வைக்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கிக் கொள்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுகிறார்கள். ஆகவே இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காலங்கள் போய் இப்ப உவைஸுல் கர்ணியை தேடுறாங்க. அந்த தேடுனாங்க, எங்கேயுமே கண்டுகொள்ள முடியல. கடைசியா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்துல மக்கா மாநகரத்துக்கு ஹஜ் செய்ய வந்த மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து ஒரு உயரமான ஒரு இடத்துல ஏறி உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, கர்ணன்ற ஊர்ல இருந்து யார் சரி வந்தீங்கறாங்களா? அது ஒருத்தர் சொன்னாங்க, நான் கர்ணன்ற ஊர்ல இருந்து வந்தீங்க. அங்க உவைஸ் என்று ஒருத்தர் இருக்கிறாரா? உவைஸ் என்று திரும்பி கேட்கிறார், என்னப்பா உவைஸ் என்று சொல்லி ஒருத்தர் உங்களோட ஊர்ல கர்ணன்ற ஊர்ல இருக்கிறாரா? இல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூல் தனக்கு பின்னால் ஒரு நபி வரமாட்டார். வலா நபிய பஅதி, எனக்கு பின்னால் நபி இல்ல, நான் தான் கடைசி நபி. அப்படி நபியாக வாழ்ந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தகுதியார். உமருடைய வாயின் மூலமாக அல்லாஹ் பேசுகிறான் என்று ஹதீஸிலே வருகிறது. உமர் ரலியல்லாஹு ஒரு முடிவு சொன்னால் அந்த முடிவின் பிரகாரம் அல்லாஹ்வுடைய ஆயத்து இறங்கும். அதான் எவ்வளவு பெரிய பாராட்டுக்குரிய புத்தகங்கள். உமர் ஒரு வழியில போனால் ஷைத்தான் அந்த வழியில போக மாட்டான், விரண்டு ஓடுவான். ஷைத்தான்களுக்கு உள்ள இருக்கிறான், உங்களை கண்டால் விரண்டு ஓடுவான். ஹதீஸிலே வருகிறது, அவன் ஓடுகிற வேகத்தோடு காத்து போகும். ஷைத்தான் அந்த அளவுக்கு பயம் உமருக்கு ரலியல்லாஹு அன்ஹு. அப்படியான உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெரிய மனுஷரை தேடி போறார். பெரிய மனுஷர்களை தேடி நாங்க போக தேவையில்லை என்று சொல்லி சும்மா தொழுகிறதும் நோம்பு பிடிக்கிறதும் தன்னோட வேலையை பார்த்து கொண்டு நீங்கிறாங்களே, அவங்களுக்கு ஏன் இந்த சிந்தனை வருவதில்லை? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருக்கும் பொழுது எல்லாம் விட்டு போட்டு ஒரு பெரிய மகான், அல்லாஹ் ரசூலுடைய அன்பை பெற்ற மகான், அந்த நாளாவை தேடி காணடிக்கு போனார்.
ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க போய் அவரை பார்க்கும் பொழுது ஆடுகளை மேய விட்டு விட்டு காட்டிலே அவர் தொழுது கொண்டிருப்பார். தொழுது கொண்டிருக்கிறார், ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறார், சஹாபாக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். வெகு நேரம் தொழுதாங்க. தொழுது முடிஞ்ச பின்னால அவங்க போனாங்க. போய் ரசூலுல்லாஹ் சலாத்தை சொன்னாங்க. அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஜுப்பாவை கொடுத்தாங்க, முத்தம் கொடுத்தார்கள். கொள்கவாதிகள் சொல்வார்கள் சிறுக்கு இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜுப்பாவை முகந்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துகளுக்கு துஆ செய்யுமாறு வேண்டிக் கொண்டார்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களை விட அவர்கள் தகுதியா? நல்லடியார்களை இப்படித்தான் அணுக வேண்டும் என்ற ஒரு பாடத்தை ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துகளுக்கு ரசூலுல்லாஹ் காட்டிக் கொடுக்கிறார்கள். சஹாபாக்கள் சொல்றாங்க, துஆ செய்யுங்க. அவர் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துகளுக்கு எங்களுக்காக உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துஆ செய்கிறார்கள். அவர்கள் அவசரமாக விடப்பட்டு வந்தாங்க. கிதாபுகள் எழுதாத இன்னும் அதிகமான நேரம் அவங்களோட இருந்திருந்தா இன்னும் எவ்வளவோ பிரயோசனங்களை அடைந்திருக்கலாம் என்று எழுதுகிறார்கள். இப்படியெல்லாம் காட்டித்தந்தது அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ். ஈசா இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அளிச்சார்கள். அது குர்ஆன்ல வருகிற வரலாறு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் நபிதான் என்று 100க்கு 100 எல்லாரும் ஏற்றுக்கொண்டே அல்ல. ஆனால் இறைநேசர் அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற ஒரு நல்லடியார். ஒரு நல்லடியாரை தேடி யாரு போறாங்க? ஒரு இறை தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறார்கள். ஆகவே இந்த விடயங்களிலிருந்து நாம் விளங்குகிற ஒரே ஒரு உண்மை, நல்லடியார்களை நாட வேண்டும், அவர்களுடைய துஆ பரக்கத்தை பெற வேண்டும், அவர்களுடைய சகவாசத்தில் வாழ வேண்டும். அதுதான் எங்களை இறை நெருக்கத்துக்கு துணை செய்யுமே ஒழிய அதற்கு மாற்றமான வழிகள் எல்லாம் நரகத்துக்கு போகும் வழிகள் என்பதை நாம் உணர்ந்து திருந்தி வாழ்வோமாக. யா அல்லாஹ், புனிதமான இந்த நல்ல சபையை ஏற்பாடு செய்த எங்களுக்கு மத்தியிலே ஒளிவிட்டு பிரகாசிக்கின்ற பாப்பா ஷேக் நாயகம் அவர்களுக்கு நீ அருள் பாலிப்பாயாக, அவர்களுக்கு நீ பரக்கத்தி செய்வாயாக, அவர்களுடைய சகவாசத்தை நீ எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக. எங்களுக்காக துஆ செய்கின்ற ஒரு நிலையை அவர்களுடைய உள்ளத்தில் எங்களை பற்றி ஒரு சிந்தனையை நீ போட்டு விடுவாயாக. அந்த துஆவின் பரக்கத்தினால் நாங்கள் விமோசனம் அடைவோம் என்பதை யா அல்லாஹ் நாங்கள் நம்பி இருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய எண்ணங்களை கபூல் செய்து தருவாய்.